வார்த்தையின் மூலம், இது இங்க உலகத்துல எல்லாமே நடக்குது, வார்த்தையின் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. கர்த்தர் பேசினார், உண்டாவதாக உண்டாயிற்று. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நாம பேசுறோம், ஆமென் ஆமென் நடக்கட்டும். அது என்ன பண்ணுது, அப்படியே ஃபார்ம் ஆகுது, பார்க்கிறோம். ஏன்? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். இப்போ 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 சவுலுக்கு என்ன உண்டாயிடுச்சு? சவுலுக்கு ராஜ்யபாரம் உண்டாகி சவுல் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்கிற காலம் சவுல் யுத்தத்துக்கு போய் எல்லாத்தையும் கொல்லுடான்னா சவுல் என்ன பண்றாப்ல, கொஞ்சம் நல்ல அந்த அந்த ராஜா ராணியை கொல்லல, கூட்டு வந்துட்டாப்ல. அங்க பின்னாடிதான் இருக்காங்க. அங்க உள்ள ஆடு மாடு எல்லாம் கூட்டு வந்து வச்சுட்டாப்ல. சாமுவேல் வர்றாரு, வந்தா சத்தம் கேக்குது. என்ன கேக்குது? ஆடு கத்துது. சாமுவேல் கேட்கிறாரு, என்னப்பா ஆடு சத்தம் கேக்குதேன்னு. சவுல் சொல்றாரு, தேவனுக்கு பலி செலுத்தும்படியா ஏற்றவையா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க, அதனால விட்டு வச்சேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் உன்னை சதா காலமும் ராஜ்யபாரம் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. நீ பண்ணதுனால உனக்கு என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. நீ விளக்கப்பட்டாயிட்டாப்ல. சவுலுக்கு என்ன முடிச்சிருச்சு? ராஜ்யபாரம் விலகி போயிடுச்சு. இதை கான்ட்ராஸ்டா படிச்சீங்கன்னா அப்படியே இன்னொரு ஏரியால படிச்சீங்கன்னா, இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, இதோ சகோதரர்களை குற்றம் செய்தவன் தள்ளப்பட்டான்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இதே போல தேவனுடைய வெளிச்சத்தின் தேவனுடைய அக்கினிக்கு மத்தியில உலாவி கொண்டிருந்த ஒருவன் என்ன பண்றான்? அங்கிருந்து தள்ளப்படுகிறான். அவனுடைய ஆளுகையில் இருந்து அவனும் தள்ளப்படுகிறான். இந்த இடத்துல சவுல் தள்ளப்படுறாப்புல, இங்க ஆளுகையில இருந்து தள்ளப்படுறான். ஆளுகையில இருந்து தள்ளப்பட்டவன் தான் எங்க வர்றான்? இயேசுவை சோதிக்கிறதுக்கு வர்றான். அதை கவனிச்சு பாத்தீங்களா? இயேசு சொல்றாரு, இதோ சோதிக்கிறவன் வர்றான். இயேசு கூட போறாரு. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, மேல உச்சியில கொண்டு போய் காட்டுறான். இந்த வாரு, என்னை கும்பிடு, உனக்கு தர்றேன். பேசுறதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்கு பாருங்க இயேசு கிட்ட. அதை யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க இயேசு கிட்ட நின்னு பேசி அப்படின்னு சொல்லலாம், இந்தா உனக்கு பசிக்குதா, இந்த கல் என்ன பண்ணு, அப்ப வாங்கி சாப்பிடுங்க. இயேசு அடிவாரு. தேவனுடைய வார்த்தையினாலே மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் உழைப்பான். இந்த மாதிரி இவன் சுத்திட்டு இருக்கான். கடைசியில இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? வர்றான், இதோ வருகிறான், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்துல எனக்கு என்ன இல்ல, ஒன்றும் இல்லை. அப்போ இங்க ஒரு ஆள் இருக்கான். ஃபைன். இவன் என்ன பண்றாரு? சிலுவையிலே முற்றும் ஜெயித்தார். இது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. சவுல் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. சவுலுக்கு என்ன பண்ணுது? ராஜ்யபாரம் தள்ளப்பட்டு யார் அங்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்? யாரு? பிள்ளைகள் சொல்லுங்க. தாவீது. தாவீதுக்கு என்ன பண்றாங்க? தாவீத இதே சாமுவேல் போறாரு. ஜெசி அவங்க அப்பா பேரு. ஜெசியுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட சொல்றாரு. கர்த்தர்ட்ட கேட்கிறாரு, இவனா இல்ல, என்னப்பா பிள்ளையே இல்ல, ஒன்னொருத்தங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அவனை பிடிக்க பார்த்தா சின்ன பையன். தலையில தைலத்தை ஊத்துறாங்க. இஸ்ரவேலின் ராஜா. சரியா? இதுதான் கான்டெக்ஸ்ட். ராஜாவாய் அபிஷேக பண்ணப்பட்டாச்சு. என்ன ஆயிடுச்சு? எப்படி கீர்த்தனா அவங்க ஸ்கூல்ல சொன்னாங்களோ, நீ இந்தாமா லீடர், என்ன ஆயிடுச்சு வார்த்தை. இப்ப அதுக்கு அப்புறம் தாவீதுக்கு என்ன நடக்குது பாருங்க. 21:10 சாமுவேல் 21:10 படிங்க. தாவீது சவுலின் இடத்தில் இருந்து என்ன பண்றான்? ஓடுறாப்ல. எங்க ஓடுறாப்ல? உயிருக்கு பயந்து உயிரை காப்பாத்துறதுக்கு. சாமுவேல் 21:10. சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை காத்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார். இவருங்க அபிஷேகிக்கப்பட்ட ராஜா. தேவனால் அவருடைய தீர்க்கதரிசியினால்
தைலத்தை தலையில ஊற்றி வேறு பிரிக்கப்பட்ட ராஜ்யபாரம் யார் மேல வந்தது? ஆனா தாவீதுடைய வாழ்க்கை எப்படி போகுது பாருங்க. அபிஷேகிக்கப்பட்ட பின்பு இது நடக்குது. ஆளுகையிலிருந்து யாரு விலக மாட்டுகிறா? சவுல என்ன பண்ணியாச்சு? சவுல தள்ளியாச்சு. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்துல எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இயேசு என்ன பார்த்துட்டாரு? அவன் தள்ளப்பட்டான். சிலுவையில் என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தார். ஆனா என்ன அவன் அவன் இப்போ யாராவது ஒருத்தர் இப்ப நீங்க நீங்க உங்க பதவி முடிஞ்சிச்சுன்னு பதவி உடனே என்ன பண்ணணும்? இப்போ சமீபத்தில் நடந்துச்சு, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி என்ன சொல்லுச்சு? சீஃப் மினிஸ்டர் இல்ல நீங்க திருத்தரம் பண்ணீங்க, நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு. அது என்ன பண்ணுது? சீஃப் மினிஸ்டர் தான் வெக்கேட் பண்ண மாட்டேங்குது அந்த அம்மா. உடனே என்ன பண்ணாங்க? கவர்னரு சட்டசபையை கலைச்சார். இல்ல இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாரு, அவர் வரணும். சவுல் விட மாட்டான் பாருங்க. சவுல் ரொம்ப தெளிவா கத்தரிச்சுன்னு சொல்லிட்டாரு சாமுவேல் மூலமாய். ஆனா சவுல் தாவீதை விரட்டுன்னு விரட்டுறாப்ல. தாவீதை என்ன பண்றாப்ல? ஜெயிக்கணும். தாவீது என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. 13ஆம் வசனம் படிங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் குற்றம் கொண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளிலே ஈறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடையில் விழ பண்ணி கொண்டிருந்தான். யார் இவரு? அபிஷேகிக்கப்பட்ட ராஜா. தாவீது அந்த வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, அவருக்கு கூட ஆள் இல்ல. இன்னொரு ராஜா பாக்குறான், இவன் பெரிய ஆளாச்சேன்னு உடனே அந்த இடத்துல தாவீது என்ன பண்றாரு? புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல என்ன பண்றாராம்? அந்த இடத்துல நடிக்கிறாராம்.